மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறதரவாக. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான மாலை வணக்கம். தமிழ் தென்றல் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நாள்தோறும் மாலை 5 மணி அளவில் தமிழ் இலக்கண பகுதிகளிலிருந்து குருவினாக்கள் 20 குருவினாக்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் தேர்வு நாள் 18/5/2026. இன்றைய நாள் நீங்க எழுத போற தேர்வு என்பது பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுதுன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தினுடைய பிரித்தெழுது சேர்த்தெழுது. இதுவரைக்கும் நீங்க இந்த புணர்ச்சி விதிகள் சார்ந்தும் பிரித்தெழுது சேர்த்தெழுது சார்ந்தும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பிராக்டிஸ் பயிற்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட புணர்ச்சி விதிகள்ல 2, புணர்ச்சி சிறப்பு விதிகள்ல 3, 5 வீடியோ போட்டிருக்கோம். அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகத்திலிருந்து 20 குருவினாக்கள், அடுத்து 9, அடுத்து 10, அடுத்து 11, அடுத்து 12, அதுல ஒரு 5 பிராக்டிஸ் செட் போட்டிருக்கீங்க. அது போக 6 முதல் 8 பழைய புத்தகம், அது ஒரு பிராக்டிஸ் செட்டும், 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம், அது ஒரு பிராக்டிஸ் செட்டும். கிட்டத்தட்ட 12 தேர்வுகள் இந்த புணர்ச்சி விதிக்கும் பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கும் கொடுத்துருக்கோம். இது 13வது வீடியோ. இது புணர்ச்சி விதி சார்ந்து மட்டும் இது 13வது வீடியோ. 18வது நாள் நாம இதுவரைக்கும் தமிழ் தென்றல்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோஸ். இந்த வீடியோஸ் நான் எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ் பட்டறை அப்படின்னு சொல்லி தமிழுக்குன்னு சொல்லி ஒரு தனி சேனல் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியில. அந்த சேனல்ல போயிட்டு நீங்க இந்த வீடியோஸை பார்க்கலாம். தமிழ் பட்டறை TAMIZHPATTARAI அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெப்சைட், சேனலுடைய பெயர். அந்த தமிழ் பட்டறையில உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கும். நீங்க போய் பார்த்துக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க்ல உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க எடுத்துக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிடிஎஃப் வழங்குறத ஒரு பஞ்சஸா வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க. பஞ்சஸா அடுத்த நோட் தரேன். ரைட். இன்றைக்கான தேர்வை சிறப்பாக மாணவர்கள் எழுதுங்க. இன்றைக்கு நம்ம தேர்வு எண் 18. இதுவும் பிரித்தெழுது சேர்த்தெழுது. ஆல்ரெடி நீங்க எழுதின கொஸ்டின்ஸே ரிப்பீட்டடா வந்திருக்கும். ஆனா நீங்க கரெக்டா அதை கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது. இதற்கான விளக்க காணொலியை, அதாவது எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நீங்க 8 மணிக்கு பார்க்கலாம். 8 மணிக்கு உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. வாங்க, எல்லாரும் தேர்வு எழுத தயாராயிருமா? வாங்க. எழுதியிருக்கிறாங்க, பரிந்து கூட்டல் ஒம்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வழி ஒழுகி வழி கூட்டல் ஓழுகி நத்திரம் நன்மை கூட்டல் திறம் புல்லுரு புல் கூட்டல் ஊரு. சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த கொஸ்டின் முடிய போது. அடுத்த கொஸ்டின், 2வது கேள்வி. சரியற்ற இணையை தேர்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. எல் அரு எல் கூட்டல் அரு, அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல், புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் இங்கு, பெண் அணங்கு பெண் கூட்டல் அணங்கு. இதுல சரியற்ற இணையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி நல்லா வாசிங்க, ஆப்ஷன்ஸை நிதானமா பாருங்க, டைம் இருக்கு. கேள்வி பதில். 2வது கேள்வி நிறைவடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. 2வது கேள்வி முடிவடைய போகிறது. 3வது கேள்வி வர இருக்கிறது. 2வது கேள்வி முடிவடைந்தது. 3வது கேள்வி, கூற்று வெளி உலகில் வெளி கூட்டல் உலகில், இது உடம்படுமை புணர்ச்சி ஆகும். காரணம், நிலைமொழியின் ஈறு வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் அவற்றை புணர்க்க வரும் மெய் உடம்படுமை ஆகும். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. கூற்று காரணத்தை வச்சு கேட்கப்பட்ட கேள்வி. நிதானமாக பதிலளிங்க. கேள்வி முடிவடைய போகிறது. 3வது கேள்வி முடிவடைந்தது. இப்பொழுது 4வது கேள்வி. தவறான இணைகள் எத்தனை உள்ளன? பற்பல பல கூட்டல் பல, பலப்பல பல கூட்டல் பல, பலபல பல கூட்டல் பல, பல்பல பல கூட்டல் பல. 2 மட்டும் தவறு, 1 மட்டும் தவறு, 3 மட்டும் தவறு, எதுவும் இல்லை. 4வது கேள்வியை நல்ல நிதானமா வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க.
கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத, ஏன்னா இது ஆல்ரெடி கேட்ட கொஷின், ரிப்பீட்டட் கொஷினை தான் கேட்டிருக்கோம். சரி, 4வது கொஷின் முடிவடைய போகிறது. இப்பொழுது 5வது கேள்வி. சரியான பிரித்தெழுதுக. அங்கன், அகம் கூட்டல் கண், புன்கண், புன் கூட்டல் கண், மென்கண், மென் கூட்டல் கண், பற்பல, பல கூட்டல் பல. சரியான பிரித்தெழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கும் 2வது கொஷினுக்கும் இடையில ஒரு நல்ல லிங்க் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5வது கேள்வி நிதானமாக பதிலளிங்க. 5வது கேள்வி முடிவடைய போகிறது. 5வது கேள்வி இதோ முடிவடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. 5வது கேள்வி முடிவடைகிறது. 6வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. ஏ செலவொழியா, செலவு கூட்டல் ஒளியா. வழிக்கரை, வழி கூட்டல் கரை. அருவிலை, அரும் கூட்டல் விலை. நன்கலம், நன்மை கூட்டல் களம். தவறான இணை எது அப்படிங்கிறதான் கேள்வி. நிதானமா அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில கேள்விகளை ரொம்ப நேர்த்தியாகவே வடிவமைச்சிருப்போம். ஸோ 6வது கேள்வி முடிவடைய போகிறது. 6வது கேள்வி நிறைவுறுகிறது. 7வது கேள்வி. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் மேற்கட்ட புணர்ச்சி விதியில் பொருந்தாததை தேர்க. வந்தணைந்த, வந்து கூட்டல் அணைந்த. எங்குறைவீர், எங்கு கூட்டல் உறைவீர். உடம்பெல்லாம், உடம்பு கூட்டல் எல்லாம். விதிர்ப்புற்றஞ்சி, விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி. 2 மட்டும், 3 மட்டும், 1 மட்டும் எதுவும் இல்லை. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற விதியில் பொருந்தாதது எதுன்னு கேட்காங்க கேள்வி. 7வது கேள்வி முடிவடைய போகிறது. 7வது கேள்வி முடிவடைந்து 8வது கேள்வி. கூற்று 1. கருவெளி, கருமை கூட்டல் வெளி. இது பண்பு பெயர் புணர்ச்சி ஆகும். கூற்று 2. நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள் பண்பு பெயர்களாம். கூற்று 1, 2 சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1, 2 தவறு. கூற்று வைத்து கேட்கப்பட்ட கேள்விங்க. நிதானமாக வாசிச்சு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதற்கான நேரங்கள் உங்களுக்கு இருக்கு. 8வது கேள்வி முடிவடைய போகிறது. 8வது கேள்வி முடிவடையக்கூடிய தருணம். அடுத்த கேள்வி 9வது கேள்வி. தவறான இணைகள் எத்தனை உள்ளன? பிரித்தெழுதுக. உள்ளுரை, உள் கூட்டல் உரை. வெள்ளையிறு, வெண்மை கூட்டல் எயிறு. எண்கிணங்கள், எண்கு கூட்டல் இனங்கள். வீழ்ந்துடல், வீழ்ந்து கூட்டல் உடல். 3 இணைகள், 2 இணைகள், 1 இணை, எதுவும் இல்லை. தவறான இணைகள் எத்தனை உள்ளன தான் கேள்விங்க. நிதானமா பார்த்து பதிலளிங்க. இதோ 9வது கேள்வி நிறைவடைய போகிறது. 9வது கேள்வி. 9வது கேள்வி முடிவடைந்தது. 10வது கேள்வி. பிரித்து எழுதுவதில் பொருந்தாததை காண்க. ஏ பெருஞ்சிரம், பெருமை கூட்டல் சிரம். திண்டிரல், திண்மை கூட்டல் திரள். தண்டலிற் பதம், தன் கூட்டல் தளிர் கூட்டல் பதம். சிரமுகம், சிரம் கூட்டல் முகம். இதுல பிரிச்சு எழுதுனதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறதான் கேள்வி. கேள்வியை வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டைம் இருக்கு. 10 கேள்விகள் இதுவரைக்கும் எழுதியிருப்பீங்க. ரொம்ப நிதானமாகவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சிறப்பு. 10 கேள்வி முடிவடைந்தது. இப்பொழுது 11வது கேள்வி. விகார புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானதை காண்க. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். மரம் கூட்டல் வேர், மரவேர். பொன் கூட்டல் குடம், பொற்குடம். இதுல விகார புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானதை காண்க. இதுதான் கேள்வி. விகார புணர்ச்சியில தவறா இருக்கிறது எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 11வது கேள்வி நிறைவடையக்கூடிய தருணம். 11 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 9 கேள்விகள் மீதம் இருக்கிறது. 11வது கேள்வி முடிந்தது. 11வது கேள்வி முடிஞ்சு 12வது கேள்வி.
பண்பு பெயர் புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானதை காண்க. ஏ. பெருமை கூட்டலன் பேரியன், பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ், சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை, செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல். 12வது கேள்வி, பிரித்தெழுதுகளை சேர்த்து எழுதுனதுல எது தவறானது அப்படிங்கிறது தான் கேள்வி. நிதானமா அந்த கேள்வியை பாருங்க, அதுக்கான ஆன்சரை கொடுங்க. இப்போ 12வது கேள்வி முடியக்கூடிய தருவாய் வந்து கொண்டிருக்கிறது. 12வது கேள்வியானது முடிவடைந்தது. இப்பொழுது 13வது கேள்வி, புணர்ச்சி விதி வகைகளில் சேர்த்து எழுதுவதில் பொருந்தாததை காண்க. மரம் கூட்டல் அடி மரவடி, வட்டம் கூட்டல் கல் வட்டக்கல், நிலம் கூட்டல் கடந்தான் நிலங்கடந்தான், கரணம் கூட்டல் ஏர் கரணத்தேர். புணர்ச்சி விதி வகைகளில் சேர்த்து எழுதுவதில் பொருந்தாதது. சேர்த்து எழுதுறதுல எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இந்த கொஷின் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டிய ஒரு கொஷினா இருக்கு. அதாவது அந்த சேர்த்து எழுதுனதுல எது பொருந்தாது. ரைட். 13வது கேள்வி முடிவடைய போகிறது. 13வது கேள்வி முடிஞ்சது. இப்பொழுது 14வது கேள்வி, கூற்று. இளமை கூட்டல் கனி என்பது இளங்கனி எனச் சேரும். காரணம், ஈறுபோதல் என்னும் விதியின்படி மை விகுதி கெட்டு முன்னின்றமை தெரிதல் என்ற விதியின்படி இம் என்பது இங் ஆக மாறியுள்ளது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. கேள்வி நல்லா உள்வாங்குங்க. கூற்று காரணம் கேள்வி எப்பொழுதுமே உள்வாங்கி பதிலளிக்க வேண்டிய ஒரு வினாக்களாக இருக்கும். அதிகமான டைமே கொடுக்கப்பட்டிருக்கு. 14 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 கேள்விகள் மீதம் இருக்கு. 14 கேள்வி முடிந்து 15வது கேள்வி, நல முன் ரவும் நல முன் டவும் ஆகும் தனக்கல் ஆயுங்காலே. இவ்விதிக்கு பொருந்தாத சொல்லை காண்க. சேர்த்தெழுதுவதில் திண்டிரல், கண்ணிரண்டு, தெண்டிரை, தண்டலை பதம், இதுல எது பொருந்தாது? கேள்வி அழகான கேள்விங்க. 15வது கேள்வி. 15வது கேள்விக்கு நிதானமா பதிலளிக்க வேண்டிய கேள்விதான். டைம் அதற்காகவே நீங்க எடுத்திருப்பீங்க. 15வது கேள்வி முடிவடையக்கூடிய தருவாய். 15வது கேள்வி முடிவடைந்தது. இப்பொழுது 16வது கேள்வி, தவறாக சேர்க்கப்பட்ட சேர்த்து எழுதுவதை காண்க. அ கூட்டல் வழி அவ்வழி, கரி கூட்டல் கோடு கரிக்கோடு, பெருக்கு கூட்டல் எடுத்து பெருக்கு எடுத்து, எண்கு கூட்டல் இனங்கள் எண்கிணங்கள். தவறாக சேர்க்கப்பட்ட சேர்த்து எழுதுக எந்த சொல் அப்படிங்கிறது தான் கேள்வி. எளிமையாகவே இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. 16வது கேள்வி ஒரு நிறைவடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. இன்னும் 4 கேள்விகள் மீதம் இருக்கு. 16வது கேள்வியானது முடிவடைகிறது. இப்பொழுது 17வது கேள்வி, எண்ணுப்பெயர் புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானது எது? ஓர் கூட்டல் இரவு ஓர் இரவு, இரண்டு கூட்டல் விழி இரண்டு விழி, 4 கூட்டல் கரணம் நாற்கரணம், 4 கூட்டல் மறை நான்மறை. எண்ணுப்பெயர் புணர்ச்சி ஆல்ரெடி நம்ம விளக்க காணொலியில் எண்ணுப்பெயர் புணர்ச்சி பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ ரிப்பீட்டடாக இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். எண்ணுப்பெயர் புணர்ச்சியை நல்லா உள்வாங்கி ஆன்சர் பண்ணுங்க. பார்ப்பதற்கு எளிமை போல இருந்தாலும் சற்று நிதானித்து பதிலளிக்க வேண்டிய கொஷின். 17வது கேள்வி முடிஞ்சு இன்னும் 3 கேள்விகள் மட்டுமே மீதம் இருக்கு. 17 கேள்விகளை நாம பிடிச்சிருக்கிறோம். இப்பொழுது 18வது கேள்வி, பொறுத்துக சேர்த்தெழுதுக. நன்மை கூட்டல் கரிகள், இனிமை கூட்டல் அமுது, வால் கூட்டல் அரா, அகம் கூட்டல் கை, அங்கை வாளரா நற்கரிகள் இன்னமுது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கப்பட்ட ஒரு பொறுத்துக தான். இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன்ல இதற்கான விளக்கங்களை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொறுத்துகையா இருந்தாலும், இது ஈஸியான ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு பகுதியா இருந்தாலும், இதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதி பேசப்பட்டிருக்கு. அதை பத்தி நாம வகுப்புல பார்க்க போறோம். விளக்க காணொலியில் இதற்கான விளக்கங்களை நல்லா பார்க்கலாம். 18 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 கேள்விகள் மட்டுமே மீதம் இருக்கு. 18வது கேள்வி நிறைவடைந்தது. அடுத்ததா 19வது கேள்வி, கூற்று. வெண்மை கூட்டல் எயிறு என்பது வெள்ளையிறு என புணரும். காரணம், நிலைமொழியின் மைவிகுதி கெட்டு வெண் என்ற நிலைமொழியின் நகரம் நகரமாக தெரிகிறது. கூற்று மற்றும் காரணம் சரி.
மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. ரைட்டா? 19வது கேள்வி முடிஞ்சது. ஸோ இன்னும் ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. 19 கேள்விகள் நிறைவடைந்தது. இதோ கடைசி கேள்வி, 20வது கேள்வி. ஏனை உயிர்வழி வவ்வும் என்னும் விதிப்படி சேர்த்து எழுதுவதில் சரியானதை காண். ஆ கூட்டல் ஊர் அவ்வூர், ஏ கூட்டல் இடம் எவ்விடம், ஏ கூட்டல் மருங்கு எம்மருங்கு, திரு கூட்டல் அமுது திருவமுது. இதுல ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படிங்கிற விதிப்படி உணரக்கூடிய சொல் கேட்குறாங்க. ரொம்ப சிறப்புங்க. 20 கேள்விகள், 20 கேள்விகளில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கும். நல்லபடியாக ஆன்சர் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். விளக்க காணொலிக்காக காத்திருங்க. இதோ 20 கேள்விகள் முடிவடைய போகிறது. இருபது கேள்விகள் நிறைவடைந்தது. ரைட், சிறப்பாகவே கேள்விகள் இருப்பீங்க. இதில் சில கேள்விகள் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பார்க்க முடிஞ்சிருக்கும். சில கேள்விகள் எளிமையா இருந்தாலும் அதற்கான காணொலி விளக்கமாக கொடுக்கப்படுது. அது இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மாணவர்களே, இந்த தேர்வில் சிறப்பாக எழுதியிருந்தாலும் நீங்க 8 மணிக்கு வைக்கக்கூடிய விளக்க காணொலியும் ஒரு முறை பாருங்க. நிறைய புணர்ச்சி விதிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஸோ தொடர்ந்து நம்ம தமிழ் பற்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காலையில வைகரை தமிழ் பகுதியும் மாலையில் இந்த தமிழ் தென்றல் பகுதியும் உங்களுக்கு இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் தேர்வுகள் நெருங்கும் பொழுது இந்த தமிழ் பற்றை சேனல்ல நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்களை ஒன்னொன்னாக ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு பயன்படுறோம். அப்படிங்கிறதால நீங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ் பற்றை சேனல்ல இருந்து எந்த வீடியோ வந்தாலும் உங்களுடைய மொபைல்ல வந்து விழுந்துரும். ஸோ நீங்க எப்போனாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஸோ தொடர்ந்து படிங்க. தொய்வில்லாத படிப்பை வெற்றியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி ஸோ விளக்க காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.